அந்த ஒரு அது எப்படி இருக்கும் அந்த எடிட்டிங் ரூம்? ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து எல்லா ஜோனரும் பண்ணணும். ஆக்சுவலி இந்த சீன் எலிவேட் பண்ணது ஜிவி அண்ணா தான். அவங்க எடிட் பண்ணுறது பார்க்கறது தான் என் வேலை. அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும், ஆனால் கான்டாக்ட்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக வெயிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயங்கள், இப்போ நானே வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படி வந்துட்டு கலைவாணனை பற்றி ஒரு 2 நாளாக நான் பிரகாஷ் எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம். ஸோ நம்ம ஏதாவது எடுக்கணுமே, இதை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி சில விஷயங்கள், ஒரு குட்டி இன்ட்ரோ, எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்குள்ளார ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு குட்டி இன்ட்ரோ உங்களை பற்றி. பெருசாலாம் இல்லை, +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே மாதிரி தான் ஏதாவது விஸ்காம் படிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதாவது கொஞ்சம் தூரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அப்படி ஒருத்தர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் வந்து நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அங்கே வந்து ஒரு 14 சீட்டு தான் இருக்குது, மேக்ஸிமம் 14 சீட்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு +2 பாஸ் ஆகணுன்னே தெரில, வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டேன். சரி இன்ஸ்டியூட் போவோம். போயிட்டு ஒரு 3 அப்ளிகேஷன் போட்டேன், சவுண்டு, சினிமாகிராஃபி, எடிட்டிங், எல்லாத்துக்கும் போட்டேன். எனக்கு எடிட்டிங் கிடச்சிச்சு, அதனால் எடிட்டர் ஆகிட்டேன். ரொம்ப ஆனஸ்டாக. ஆமாம், ஆக்சுவலாக டேரக்ஷன் தான் போடலான்னு பார்த்தேன். அங்கே வந்து ஒரு டிகிரி படிக்கணுன்னாங்க. இதுக்கு மேலே போய் ஒரு டிகிரியெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, +2 பாஸ் ஆனதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எடிட்டர் ஆகிட்டேன் அப்படியே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களோட ஏவி பார்க்கும்பொழுதே தெரியுது, ஒரு குறுகிய காலகட்டம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ராஜா ராணியிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ குவைட் சம் டைம் யூ ஆர் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ ஆரம்பித்த உடனே, இப்போ தும்பாலேருந்தே நான் சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு டைவர்ஸ் செட் ஆஃப் மூவிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் படம் பண்ணியிருக்கீங்க, ஒரு காப் ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்மி மேன் பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரி, பயோகிராஃபிக்கல் மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டைவர்ஸான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லா எடிட்டர்ஸ்க்கும் அமையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு லக்கிலே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஒரு எடிட்டர் வந்து எல்லா ஜேர்னரும் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு ஸ்டைலில் ஸ்டிக் ஆகிடக்கூடாது, எல்லா ஜேர்னர் படமும் பார்க்கணும், எல்லா ஜேர்னர் படமும் பண்ணணும். இப்போது அடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது ஒரு நார்மல் ஹாரர் ஃபிலிம், அதாவது கம்ப்ளீட் ஹாரர் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பேசிகிட்டு இருக்கோம். அதுவுமே நான் புஷ் பண்ணி அவன் ஒரு கமர்ஷியலாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தான். பட் எகெயின் அது எங்கேயுமே ஒர்க் ஆகலை போக போக. அண்டு இந்த ஹாரர் ஃபிலிம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் நமக்கு இந்த ரெனுமரேஷன்லாம் தாண்டி அது ஒரு பேஷனுக்காக தானே வந்திருக்கோம். அண்டு அதான் எல்லா ஜேர்னரும் பண்ணணுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஒரே ஜேர்னராக கமர்ஷியலாகவே பண்ணிட்டு இல்லாமல் இந்த டைனோசர்ன்ற படம் வந்து ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும், பட்டு ஸ்டார் வேல்யூ கிடையாது. ஃபுல் கிரவுண்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, ரூட்டடான கதை. இதோட இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் இருக்கும். இல்லை அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இன்ட்ரோல் பிளாக். நீங்கள் டைம் கிடச்சா முடிஞ்சால் பாருங்கள். அது மாதிரி எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் ஒரு எடிட்டரோட. என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டராக பண்ணால் அது ஒரு ஸ்டைலில் ஸ்டிக் ஆக மாட்டாங்க, தே லேர்ன் a lot. நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்று, உங்கள் கெரியர் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் பார்க்குறது எப்படின்னா, முதல் தடவை ஆரம்பிக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் வளர்றீங்க, அவங்களும் வளர்றாங்க. ஸோ அப்போ வந்து இது க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஆஸ் அ டிரெக்டராக அவருக்கும் அது ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ ஒரு வெற்றிமாறன் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன், என் எடிட்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ்னால் அவங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடிட்டர் மேலே வந்துடுது. நம்ம எடுக்கிறத எடுத்துடுறோம், கொண்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம், சில டைம் இல்லாமல் இருக்கலாம், என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷரைசிங் சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எப்படி இருந்தது இந்த மாதிரி டெபியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது? ஆக்சுவலி நான் கொஞ்சம் லக்கின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தாங்களோ அதை எடுத்துட்டாங்க. அமரனும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ண டேரக்டர்ஸும் சரி, என்ன ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அதை எடுத்துட்டாங்க. லக்கிலி எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு.
ஒன்லி திங் என்னென்னா லென்த்துன்ற வரும்போது நம்ம ஆப்வியஸாக நம்ம கமர்ஷியலுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு லென்த் வைக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு டைம் எடுத்துக்கும். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளேவே மாற்றுறது அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் அமையல. நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ அமரன் பற்றி வந்துடலாம். ஸோ நான் வந்து அட்லியோட நீங்கள் ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கீங்க இல்லையா? ஸோ 2012லேருந்து ஆக்சுவலாக நான் காலேஜே முடிக்கல. ஆக்சுவலாக காலேஜ் செகண்ட் இயர் பாதியிலே எனக்கு தேர்ட் செம் முடியும் போது ராஜாராணி கிடச்சிச்சு. ராஜாராணியோட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா ஜஸ்ட் நான் ஒரு இன்டரப்ட் பண்ணி இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் கிடைச்சிருச்சுன்னு அதை சொல்லிடுறீங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை. ரிச்சர்ட் கெவின் சொல்லிட்டு ஒரு எடிட்டர், விக்ரம் வேதா எடிட்டர், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அது வந்து பாகன்னு ஒரு படத்துக்கு இன்டர்ன்ஷிப்காக காலேஜ்லேருந்து இது பண்ணுவாங்களே, தேர்ட் இயரில் தான் இன்டர்ன்ஷிப் போவாங்க. பட் நான் செகண்ட் இயர்லேயே ஒரு சீனியரை பிடிச்சி சும்மா எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு, அப்புறம் அந்த சீனியர் மூலிமா தான் ரிச்சர்ட் கெவின் தெரியும், விக்ரம் வேதா எடிட்டர். அவர் மூலிமா அவரோட ஃப்ரெண்டு தான் ரூபன் சார். எல்லாம் ஒரே ஸ்டுடியோ தான். இந்த ரூமில் அவர், அந்த ரூமில் அவருன்னு போயிட்டுருக்கோம். அந்த டைமில் ரூபன் சார் கூட பேச போய் ரிச்சர்ட் சாரோட படம் எதுவும் ஸ்டார்ட் ஆகாதப்போ ஒரு கேப் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு. அப்படியே அங்கே தவிச்சிட்டேன். அப்படி தான் ரூபன் சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ரூபன் சார்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு சீனியர் இருந்தார், அவரும் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் எடிட்டர் மாதிரி ஆகிட்டேன். அது வந்து ப்ராப்பராக ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆன மாதிரி எனக்கு வந்து லக்கிலி கிடச்சிருச்சு. அண்டு அப்போ இருந்து பிகில் வரைக்குமே நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக அட்லீஸ்ட் சார் எல்லா ஃபிலிம்லேயுமே இருப்பேன். ராஜாராணி, தெரி, மெர்சல், பிகில் வரைக்குமே ஒர்க் பண்ணேன். மெர்சல் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு தான் தும்பா பண்ணேன். தும்பா முடிச்சுட்டு திருப்பி போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பிகில் பார்த்தேன். மற்றபடி எதுவும் அதில் பிகிலில் பெருசாக ஒர்க் பண்ணல. பட் மெர்சல் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் டு எண்டு ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து மீன்ஸ் ஒரு 10 years ஜர்னி. அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் பார்க்கும்போது கிராஃப் நீங்கள் இப்போ இஃப் யூ வாண்ட் கைஸ் கிளாப் ஏன் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லும்பொழுது நான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா ஹீல் நாட் நோ த கிராஃப். அவங்க வந்து உங்களோட 2019லேருந்து நீங்கள் பண்ணுறதை மட்டுமே ஒரு கிராஃபாக இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி யூ புட் so much of hard work. 2012லேருந்து 18 வரைக்கும் மெர்சல், அதுக்கப்புறம் 19லேருந்து 24 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்னு தான் சொல்லுவேன். மெர்சல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர்லேருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் கிடைக்கிறது, நீங்கள் அதுக்கு எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்கன்றது, உங்கள் பார்ட்னர் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றது பொறுத்து தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க்கும் தான். இடையில அந்த கொரோனாவில் வேறு 2 வருஷம் வீட்டில் கொண்டுட்டேன். அந்த மாதிரி இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஓகே, ஸோ இப்போ அட்லி சார் சொன்னனால அட்லி சார் பற்றி சில வார்த்தைகள் பேசினேன். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ராஜாராணியில் போய் பாடும்போது அஃப்கோர்ஸ் ராஜாராணி அட்லி சாருக்குமே வந்துட்டு ஒரு புதுமையான அனுபவம். எல்லாருக்கும் ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குமே இட் வாஸ் அ நியூ ஃபேஸ் ஆஃப் ராம் காம்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்புறம் அது நம்ம எப்படி யூ டியூன்ட் யுவர் செல்ஃப்? ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டிங்லாம் அப்போ தெரியாது. ஜஸ்ட்டு ஷார்ட் ஆர்டர் மட்டும் பண்ணேன். ரூபன் சார் பின்னாடி வந்து அவங்க எடிட் பண்ணுறது பார்க்குறது தான் என் வேலை. அப்படி தான் அந்த ராஜாராணி ஃபுல்லாக போச்சு. தெரியல, ஒரு பாதிக்கு மேலே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் ரஃப் கட்லாம் பண்ணி சார் காமிக்கிறது, அவங்கக்கிட்ட அப்ரிஷியேட் வாங்குறது, அந்த மாதிரி. அப்புறம் ஸ்பாட் எடிட் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மெர்சல் ஃபுல் டைம் ஸ்பாட் எடிட்டு, ஆஃப்லைன் எடிட், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு. ஸோ நீங்கள் இப்போ நிறைய பிக்சர்ஸ் இங்கே போட்டும்போது கூட நீங்கள் போய் லேப்டாப்பில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம், அது கோவாவில் ஷூட்டு, தெரி ஷூட்டிங்கு. அப்போது ஸ்பாட் எடிட்டில் ஒரு சாங், அந்த சாங் முடிச்சுட்டு காமிச்ச ப்ரெசன்டேஷன் அது. ஓகே, ஆனால் விஜய் சார் ஃபுல் படம் எடிட் லைக் ஆன் த ரெகுலர் பேசிஸ் பார்ப்பாரா இல்லை? அப்படி பார்க்க மாட்டார். கடைசியாக வந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு சாங்கில் மட்டும் அதை கரெக்ஷன் தான் சொல்லுவார், மற்றபடி எது சொல்லுவார். ஓகே ஓகே, ஸோ இப்போ அமரனுக்குள்ளார நம்ம வந்துடலாம். இப்போ நான் வந்து ராஜ்குமார் சாரோடைய முதல் படமான ரங்கூனில் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு டைரக்டர் அவ்வளோ கிளாரிட்டியோட தன்னுடைய ஃபஸ்ட் படத்திலே இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து வர ஒரு 2வது படம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுற படம். அண்ட் அமரன் அஃப்கோர்ஸ் பீயிங் அ பயோகிராஃபிக்கல். இப்போ நம்ம சொல்லிடலாம், யாரோ ஒருத்தங்களோட கதையை சொல்கிறது ஈஸின்னு சில பேர் நினைக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி கதை இருக்குல்ல. பட் ஆனால் அந்த கதையை யாரோட மனசையும் புண்படாமல்
அண்ட் ட்ரூ டு த என்ன ஆர்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் நம்ம சொல்லணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் நீங்கள் எடிட்டராக இருந்திருக்கீங்க அண்ட் உங்களோட முதல் என்ன சொல்கிறது ஒரு பெரிய படம்னு கூட இருக்கலாம். சில டைம் நமக்கு என்ன தோணுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்கள், ஆனால் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான படம் தாண்டி அது வந்து ஒரு ஒரு என்ன ஜஸ்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ அமரனோட எடிட்டிங்க்கு முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த அப்ரோச் ஐ திங்க் 8 months ஆச்சுன்னு நினைக்கிறதில்ல, நீங்கள் கன்ஃபார்மாக லைக் உங்ககிட்ட பேசி ஸோ அந்த ஃபேஸ் சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? ஆக்சுவலி அது ஒரு பயங்கரமான ஃபேஸ் தான். என்னென்னா நான் அவருக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி பிக் பாஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணி 1 year கழிச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. அனௌன்ஸ் பண்ணும்போதே ராஜ்குமார் அண்ணாக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு துண்டு போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த டைம் கொரோனா டைம் வேறு, நோ இன்கம் எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணுறேன் ஒரு 8 months கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் நமக்கு குழந்த பிறந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சினிமாலேயே இருக்கலாமா இல்லை சேனல் எங்காவது போகலாமா, யூடியூப் சேனல் அந்த தாட் வந்துருச்சு. அண்டு ரெஸ்யூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், விஜய் டிவியில் கொடுக்க. சரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு டிவியில் கொடுத்துடலாம், சேனல் போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி ரூபன் சார்கிட்ட போகிறதா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. போனால் எகெயின் அசிஸ்டண்ட்டு 24 hours ஒர்க் பண்ணணும், 24/7 ஆஃபீஸ்லேயே தான் இருக்கணும் அசிஸ்டன்ட் எடிட்டர்னால். குழந்தைல வந்து நம்ம அந்த கமிட்மெண்ட்குள்ளே போக முடியாது. அதனால் யோசித்தேன், சரி நம்ம அவ்வளோதான் போல், சினிமா 10 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ணலான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். போகலான்னு நினைக்கும் போது ஆர்கேஎஃப்லேருந்து கால் வந்துச்சு, இன்னும் ஆர்கேஎஃப்லேருந்து கூப்பிட்ருக்கோம், டைரக்டர் உங்களை மீட் பண்ணணுன்னாருன்ட்டு. அப்புறம் போனால் தான் என் பேர் ஆல்ரெடி இருந்திருக்காங்க, என் பேர் கூட 2 பேர்த்தோட பேர் இருந்துச்சு. அதில் நான் அப்படியே செலக்ட் ஆகிட்டேன். எப்படி அது ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா, எதனாலன்னு தெரில, கடவுள் பார்த்துட்டான் போல். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் கேட்ட மாதிரி அந்த அமரனோட எடிட்டிங் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி, நீங்கள் அங்கே போய் எதுவும் லைக் என்ன சொல்கிறது ட்ரூ டு த கிராஃப்டாக நீங்கள் பண்ணணும் இல்லையா, வேர் டு கட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். வேர் டு கட்டுன்றது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அமரன் வந்து எனக்கு பெரிய சேலஞ்ச் கிடையாது, ட்ரிம்மிங்கில் தான் கொஞ்சம் இந்த லென்த்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஃபுல் எமோஷ்னல் ஃபிலிமு, நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக பண்ண முடியாது, ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மாதிரி பண்ண முடியாது. எமோஷனும் ஆக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணோம். ஸோ எமோஷ்னலான சீன்ஸ் எல்லாம் நம்ம அதே வேகத்தில் கட் பண்ணிட முடியாது, ஆக்ஷன் வேகத்திலே கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எல்லோரும் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு. ஒரு லென்த்து சொல்லாமல் தெரில, 3 hours இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் அமரன். ஒரு 2 years ஜேர்னி அமரன். காஷ்மீரில் ஒரு 75 days ஷூட் பண்ணோம். அப்புறம் இங்கே அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 yearsஆக எடிட் மட்டுமே அதிகமாக போச்சு. ஷூட்டிங் டேஸை விட எடிட்டிங் டேஸ் வந்து ஜாஸ்தி அமரனுக்கு. ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று, அஃப்கோர்ஸ் டைரக்டரை நீங்கள் வந்து இது பண்ணிட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்புட்ஸ் இருக்கும் இல்லையா, அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிருக்கிறதே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இது இல்லை. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது எக்ஸ்பெக்டேஷனாக? ப்ரொடக்ஷன் சைடில் யாரும் படம் பார்க்கல, கமல் சார் மட்டும் படம் பார்த்தாரு. நானே டைரக்டர் கமல் சார் மட்டும் போயிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். அண்டு மகேந்திரன் சார் டிஸ்னி சார் தனியாக வந்து லாஸ்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இன்டர்ஃபியன்ஸ் பெருசாக இருக்காது, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டேரக்டரை ட்ரெஸ் பண்ணி விட்டுறது தான். கமல் சாருக்கு போய் காமிக்கும்போது அவரும் ஃபஸ்ட்டு கட் அந்த டப்பிங் மோஷன் பார்த்துட்டே ரொம்ப நாள் அப்ரிஷியேட் பண்ணார். அந்த செஷனே ஒரு மாதிரி கிடுகிட்டு அண்டு அது நல்லா போனதுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹோப். ஓகே, அப்போ லென்த்து பார்த்திங்கன்னா 250 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 minutes கம் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும் எல்லாருமே நீங்கள் முன்னாடி இருந்தே பழக்கம் இல்லையா, சின்ஸ் யூ பீன் இன் ஏடி, லைக் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அவரோட ஒப்பீனியன் வாட் வாஸ் இட்? ரெமோ ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன், தெரியும் முடிச்சுட்டு ரெமோ ஒர்க் பண்ணேன். ரெமோ டைம் அண்ணா நல்லா பழக்கம். அந்த டைம் எடிட்டிங்லாம் அவர் வருவார். இந்த டைம் வரல, அந்த அமரனுக்கு பெருசாக எடிட்டிங்கில் வரல. பட் ரெமோ வந்து அப்போ தான் அவரோட அந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் கெரியரில். அந்த டைமில் எடிட்டிங்லாம் வருவார், ட்ரிம்மிங் டைமில் வருவார். அப்போ பேசியிருக்கோம். அந்த இப்போ நான் சொல்கிறேன், பிடிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி பிடிஎஸ் காமிப்பாங்க, டைரெக்ஷன் பிடிஎஸ் காமிப்பாங்க. ஆனால் எடிட்டிங் பிடிஎஸ் நாங்கள் பெருசாக பார்த்தது, ஆனால் அதையும் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. எடிட்டிங் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க, நாங்களாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த
ஸ்டில் கேமராமேன்ஸு தான் டே ஃபோட்டோட்ரான்னு சொல்லி அப்போ அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த கிரேஸ்லாம் போயிடுச்சு. சரி நம்ம எப்படி மதிக்க மாட்டாங்க போல், அதனால் சரி ரூம்குள்ளே இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தான். ஆனால் இப்போ எடிட்டிங் பிடிஎஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளியில் கேஷுவலாக சொன்னீங்க ஒரு நாளைக்கு 7 டீ குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அது எப்படி இருக்கும் அந்த எடிட்டிங் ரூம்? ஏன்னா நான் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டராக பார்க்கும்பொழுது பயங்கரமான ப்ரெஷரு. ஒரு ரூம்குள்ளார இருட்டு ரூம்குள்ளார நம்மளை தள்ளிடுறாங்க, உட்காந்து எடிட் பண்ணும். இப்போ அந்த காலத்து படங்கள் எடிட் பண்ணுறது வேறு டோட்டலி. பட் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்வேர்லாம் கொடுத்து இருந்தாலும் ஹியூமன் கம்யூனிகேஷனே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா? அது மாதிரி செல்ஃப் டவுட்லாம் வருமா? ஆக்சுவலி அது செல்ஃப் டவுட் வராது. பட் இந்த சீன் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறங்காட்டி. பட்டு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கட்டு அசிஸ்டன்ஸு நான் ரஃப் கட் பண்ணி ஆக்சுவலி மெர்சலோட ரஃப் கட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். தும்பாவோட ரஃப் கட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் வச்சு தான் ரஃப் கட் பண்ணுவேன். ரஃப் கட் பண்ணிவிட்டு அந்த வேர்ஷன் நான் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்குற மாதிரி தான் ஃபுல்லாக லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தேட்டரில் அது எப்படி ஒர்க் ஆகும் ரஃப் கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்போ எனக்கு சிலது தோணுச்சுன்னா அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து ட்ரிம் பண்ணக்கூடாது, இந்த சீன் தான் முக்கியமான சீன்னு நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ட்ரிம்மிங்கில், நமக்கு என்ன வேணால் தோணலாம். பட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒர்க் ஆச்சு, இது கண்டிப்பாக தேட்டரில் ஒர்க் ஆகும்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிமுக்கு. லக்கிலி நான் ஒரு படமாக பண்ணுறேன். இப்போ இது கருப்பு தவிர எனக்கு வேறு எந்த படமும் போகல. ஸோ கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் வந்து கருப்பில் இருக்கும். பேரலாக நம்ம ரெமினேஷனுக்காக பேரலாக ஒரு 4-5 படம் பண்ணுவோம். அந்த டைமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது. பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஒரு 10 தடவை பார்த்துருவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சோ அதுதான் தேட்டரில் தோணுன்றதை நம்ம மைண்டில் இருக்கணும். அது ட்ரிம்மிங்கில் நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது நீங்கள் சொல்கிறனால சொல்கிறேன், கருப்போட ட்ரெய்லர் இருக்குல்ல, அது பார்த்தோன்னே வந்து பயங்கர கட்ஸு, அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, படம் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு எங்களுக்கு தெரியாது. பட் இப்போ பார்க்கும்போது பயங்கர ஒரு பவர் பேக்டான ஒரு படமாக இருக்கும், பயங்கர ஒரு பொலிட்டிக்கலாக இருக்குமா, இல்லை இது ஹவு இஸ் இட் கோன் பி அந்த மாதிரி. ஸோ இப்போ ஐ வாஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரிலீஸ் ஆன படத்துக்கு ட்ரெய்லர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரெய்லர் கட் பண்ணுறீங்க இல்லையா, நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க படத்தில். பட் ஹவு டு யூ டிசைட் த சீன்ஸ் ஃபார் த ட்ரெய்லர் கட்? ஸோ அதுக்கு டூ யூ ஹாவ் அ ஸ்டோரி லைக் நம்ம ட்ரெய்லரில் இல்லை டீசரில் இதுதான் இருக்கணும், திஸ் ஷுட் பி ரிவீல்டுன்னு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, இப்போது ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரிவீல் பண்ண வேணாம், டேரக்டர் செட் ஆஃப் சீன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அதை மட்டும் பண்ணிட்டு இப்போ பெரிய ஒரு மாஸ் ஹீரோஸ் இருக்காங்கன்னாவே அதில் ஸ்டோரி சொல்கிற ஒர்க் இருக்காது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹீரோ ஷாட்ஸ் தான். அதை எப்படி கொலாபரேட்டிவாக ஸ்டோரி டெல்லிங்காக கொண்டு வரணுன்றது தான். இந்த கருப்பு டீசர் பொறுத்த வரைக்கும் வெறும் சூர்யா சார் தான். சூர்யா சார் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவரை செலிப்ரேட் பண்ணோம், கம்ப்ளீட் சூர்யா சாரோட செலிப்ரேஷனாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டீசர் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இல்லை அந்த டீசர் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கு பார்த்தோன்னே ஒரு கிளிம்ஸ் தெரியுது இல்லையா? ஆனால் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன். பட் ஆனால் ஒரு படத்தோட ட்ரெய்லரில் கதையோட களம் வந்துட்டு கொஞ்சமாவது தெரியணுமா, இல்லை இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டைரக்டர்ஸ் மோட்டிவா? கிடையாது, கதை கண்டிப்பாக தெரியணுன்றது என்னோட ஒப்பீனியன். நிறைய எடிட்டர்ஸ் வந்து ரேண்டமான கட்ஸ் இருக்கும், என்ன சொல்கிறது, அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும். எனக்கு வந்து அது கதை சொல்லிடுறது தான் பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு தின் லைன், இந்த படம் இது சம்மந்தமான படம் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக்லேயாவது நம்ம கன்வே பண்ணிவிடுவோம். இந்த தும்பா ட்ரெய்லரில் இருந்து இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு டைலாக்ல அது கன்வே பண்ணிவிடுவோம். எந்த மாதிரி படம், எந்த மூடில் ஆடியன்ஸ் உள்ளே வரணும்னு அது தெளிவாக சொல்லிட்டா பெட்ரு. ஆடியன்ஸ் வந்து ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் எப்பவும் கரெக்டாக இருக்கும். டேரக்டரும் கதையும் ஃபுல்லாக ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேலன்ஸ்டாக எந்த மாதிரி கதை அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி டேரக்டர் எது ஹிட்டனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் நம்ம அதையும் ஹிட்டனாக வச்சுட்டு சொல்லணும். நம்ம ரொம்ப சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு குட்டி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன். ஸோ அந்த 8 months நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அடுத்து நம்ம விட்டுட்டு ஸோ அந்த 8 months ப்ரொடக்டிவாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த 8 months நிறைய தாட் ப்ராசஸ் போயிருக்கும். பட் அது தாண்டி நான் வந்து இதெல்லாம் ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு என்னையே டச்சில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்?
அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். நிறைய படம் பார்த்தோம். அந்த டைம் கொரோனா டைமில் நிறையா படம் பார்த்தோம். அப்போ வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங். அப்போது நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை ஒரு 30 டைம்ஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக அதுக்குள்ளே என்ன எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ரிப்பீட்டாக பார்ப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு ஜேர்னர் பிடிச்சிருக்கோம், அந்த ஜேர்னரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ரிப்பீட்டாக ஒரே படத்தை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு ப்ராக்டிஸ். இப்போ ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது என்னென்னா, ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை பற்றி ஃபுல் சினாப்சிஸ் எழுதுது, அது கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி ஒரு லெசனே இருக்குது ஆக்சுவலி. ஒரு எக்ஸாமில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி எழுதணும், அதுதான் எக்ஸாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் இருக்கங்காட்டி எனக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆச்சு. அண்டு அந்த மாதிரி தான் ப்ராடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த டைம் ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை எடுத்து ரிப்பீட்டாக பார்க்குறது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜேர்னர் எடுத்துகிட்டு அந்த ஜேர்னர் சம்மந்தமாக எது பெஸ்ட்டாக வந்திருக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபிலிம் ரெவ்யூன்னு சொன்னோன்னே எனக்கு அஃப்கோர்ஸ் ரெவ்யூவர்ஸ் பற்றி ஜஸ்ட் குவிக் ஹிண்ட் என்னென்னா, இப்போ இங்கே வந்து இப்போ இருக்கிற கோலிவுட் சீனில் ரெவ்யூங்கிற டேர்மையே மாற்றி வச்சுருக்காங்கன்னு ஐ பர்சனலி ஃபீல். ஸோ நீங்கள் ஆஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட் யூஆர் டெல்லிங் இல்லையா, ஒரு படத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணி 30 தடவை ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரெவ்யூவோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா ஒரே தடவை ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. உங்களோட படம் அமரனுக்கு கூட வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ரெவ்யூ சொல்லியிருப்பார். ஒரு ஷார்ட்டை வந்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரமாக காமிச்சிட்டாங்க, அதில் ஒரு நான் சொல்கிற சீன் புரியும்னு நினைக்கிறேன். அந்த டே நைட் ஷாட் ஒன்று நைட் போவாங்க, அந்த டியூரேஷனை வந்து ஆக்சுவலி வந்து அந்த டியூரேஷனை நீங்கள் அழகாக லைட்டிங்லேயே அஃப்கோர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க, நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ would you like to add a few points on that particular shot from Amaran? நீங்கள் இன்ட்ரோல் பிளாக் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோல் பிளாக் பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபுல்லாகவே காஷ்மீரில் ஷூட் பண்ணது. ஒரு லொக்கேஷனும் வேறு லொக்கேஷன், அது கொலாபரேட்டிவாக ஒரே இடமா காட்டணும். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நைட்டு 6க்கு மேலே அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே லைட்டு வந்து 8 o'clock தான் போகும். ஆனாலுமே 6க்கு மேலே ஷூட் பண்ணக்கூடாது அங்கே. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த லைட்டிங்லாம் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் சொல்கிறங்காட்டி சொல்கிறேன். ரிவ்யூஸில் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் காமிக்க முடியும், இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ஆப்ரேஷன் வந்து அல்தாஃப் பாபான்ற ஒரு கேரக்டரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 48 hours கம்ப்ளீட்டாக வித்தவுட் சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் குடிக்காமல் அவங்க வந்து ஒரே இடத்துல துப்பாக்கி இப்படியே வச்சுட்டு நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். அது அந்த ஸ்டோரிலாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு 2 days அங்கே இருக்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம சினிமாக்குள்ளே காட்ட முடியாது. சினிமாக்குள்ளே சினிமேட்டிக்காக தான் நம்ம காட்ட முடியும். அப்படி அந்த விதத்தில் நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். அதில் ஒர்க் ஆகிடுச்சு. அது கண்டிப்பாக அது ரொம்ப லென்த்தாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வல் பிளாக் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை சொல்கிறனால ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஸோ நீங்கள் அந்த டியூரேஷனை அப்படி காமிச்சிட்டிங்க, பட் இமோஷன் சீன்ஸில் இருக்கு இல்லையா, அது லேண்ட் ஆகணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அமரன் படத்துலேயே லெட்ஸே சாய் பல்லவியோட அந்த க்ரையிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பேக்டாக இருக்கும். ஸோ அது லேண்டிங்க்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் இஸ் வேர் டு கட். எப்போ அவங்க அழறத தாண்டி வேறு இது ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அவங்களது அதை காமிச்சாதான் we can receive it இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரீசியூம் பண்ணி? அது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் ஷாட் 48 seconds கிட்ட அந்த ஷாட் இருக்கும். யூஸ்வலாக லென்த்துக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க அழுகும்போது அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளே ஃப்ளாஷ் கட் போட்டு அதை காமிக்கிறது, கல்யாணம் நடந்தது காமிக்கிறது, ஃப்ளாஷ் கட் போட்டு குழந்த பிறந்தது காட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்ம எமோட் பண்ணி ஃப்ளாஷ் கட்ஸில் காமிப்போம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அழுகிறதுவே காமிப்போம். விச் மீன்ஸ் என்னென்னா, ஆடியன்ஸ் யோசிக்கணும். இப்போ தானே 2.5 மணி நேரம் தானே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபுல்லாக அவங்க அழுகும்போது அவங்க ஆடியன்ஸ் என்னெல்லாம் யோசிப்பாங்கன்றது தான் அந்த எமோஷன் ஒர்க் ஆனதுக்கான ரீசன். அண்ட் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்க அழுக இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு ஆடியன்ஸ் யோசிக்கணும்ல. அப்போ ஆடியன்ஸ் யோசித்தா அந்த பர்டிகுலர் ஃப்ளாஷ் கட்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். அதை நம்ம ஒரு ஃப்ளாஷ் கட்டாக நம்ம காட்டணும்னு நம்ம அங்கே எடிட்டிங் திறமையெல்லாம் காட்டக்கூடாது, அவங்க அழுகிறத காட்டணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்.
என்ன எடிட்டே பண்ண மாட்டுறாரு, லென்த்தாக ஷார்ட் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் டேரக்டர் கிளியராக இருந்தார், அது மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இது கேட்கணும், எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் எங்கேயாவது லைட்டிங் இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது மேட்ச், இந்த படம்னு இல்லை பொதுவாகவே கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ண சுவாரஸ்யமான ஏதாவது இன்சிடெண்ட்டு? இப்போ எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, லைட்டே இல்லைனாலும் நாங்கள் டேஃபர்னேட் பண்ணிடுறோம். அதனால் அந்த பெருசாக டாஸ்க்காக கிடையாது. கண்டினியூட்டி அந்த மாதிரி இஷ்யூ அதான். இப்போ நம்ம என்ன தான் சொதப்புனாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது சரி பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. நம்ம பகல்லே எடுத்துகிட்டு வந்து இது நைட்டுன்னு காமிக்கலாம், நைட் எடுத்துகிட்டு வந்து பகல்னு காட்ட முடியாது ஆப்வியஸாக, பகல் எடுத்துகிட்டு வந்து இது நைட்டுன்னு காட்டலாம், அந்த மாதிரி. ஆனால் இப்போ இது ஒரு கேள்வி, சின்ஸ் த டெக்னாலஜி இஸ் க்ரோன், நம்ம என்ன நினைப்போம்னா இது இது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துடணும்ப்பா, எல்லா கட்டியும் லைக் நம்ம யார் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தில் தோணியிருக்கலாம், லைக் என்னோட சிக்னேச்சர்னு, ஸோ தட் ஒரு ரீகால் வேல்யூ அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி? எடிட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்கள் உங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா எடிட்டிங்கையும் யூஸ் பண்ணலாம். ஒரு எமோஷ்னல் சீனில் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியாது, ஒரு ஆக்ஷன் சீனில் எமோஷன் மாதிரி ரொம்ப ஸ்லோவும் கட் பண்ண முடியாது. அது இப்போது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ப்ளே, அப்படி இருக்குது. நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வித்தியாக இருக்கணும்னா நம்ம வந்து எல்லா ஜேர்னரையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் எடிட்டிங்கில் வந்து எல்லாருமே பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் பேசி அவங்க ஆன் சீன் வந்து ஒன்று எடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து இங்கேருந்து ஏதாவது லைக் ரஷஸ் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வேறு ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி, இஸ் இட் லைக் தட் டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, லைக் யுவர் கான்ட்ரிபியூஷன்? சில இன்சர்ட்ஸ் மேக்ஸிமம் மிஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் நம்ம ரஷஸ் பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் சின்ன இன்சர்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன ஷார்ட்டாக இருக்கும். சில ஷார்ட் வந்து வைட்லேயே எடுத்து முடிச்சிருப்பாங்க, இல்லை மிடில் எடுத்து முடிச்சிருவாங்க. சில பர்டிகுலர் டைலாக் க்ளோஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த டைம் மட்டும் நம்ம டைரெக்டாக சொல்லிவிடுவோம், மெசேஜ் போட்டுருவோம், இல்லைனா கால் பண்ணி சொல்லுவோம். இல்லைனா கேமராமேன், மோஸ்ட்லி கேமராமேன் தெரிஞ்சவங்கள இருப்பாங்க, கேமராமேன்கிட்ட சொன்னால் அவர் எடுத்து கொடுத்துருவார். அது இப்போ எப்படி இருக்குது இந்த தமிழ் சீன்? இப்போ நான் முதல் படத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு மாதிரி அங்கே ஒரு நெமிசிஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரு மாதிரி எக்ஸிஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூபன் சார் கிட்டேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அவர் அமரன் பார்த்துருப்பாரு, அவர் என்ன சொன்னார்? ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இப்போ எப்படி இருக்குது? எனக்கு பெருசாக கிரிட்டிசிசம் வரது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் பெருசாக, நம்ம அதெல்லாம் தள்ளியே இருந்துருவோம். அமரன் பார்த்துட்டு ரூபன் சார் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார், இந்த கருப்பு டீச்சர் பார்த்துட்டும் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார், சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மற்றபடி அட்லி சாரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். கிரிட்டிசிசமாக எனக்கு பெருசாக வரல, அதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் தள்ளி இருந்துருவேன். அதனால் இப்போ நான் இங்கேயே வந்தது அதிசயம் தான் ஆக்சுவலி. இப்போ நான் கேட்குறேன், ஸோ நீங்கள் இப்போ கிரிட்டிசிசம் இருந்தால் அங்கே ஒரு இடம் இருக்கும் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக்காக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நான் தான் தெளிவாக இருக்கு. நான் பண்ண சீனை நானே ஒரு 10-30 தடவை பார்த்துருவேன், நானே பார்த்துட்டு நிறையா கரெக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஃபியூ சீன்ஸ் இங்கே வச்சுருக்கோம், ஸோ அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு we can talk. ஸோ இந்த சீன் பற்றி, தும்பா இஸ் அன் அட்வென்ச்சர் ரிலேட்டடான மூவி, ஸோ அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, ஸோ அதை பற்றி கொஞ்சம். இது பயங்கர பட்ஜெட்டில் எடுத்த படம், இந்தளவுக்கு அவுட்புட் வந்தது அந்த டைமில் ரொம்ப பெரிய விஷயம். 2017 நினைக்கிறேன் அந்த டைம், சாரி 19 ரிலீஸ் ஆச்சுன்னு. ஆமாம், அந்த டைம் கொரோனாக்கு முன்னாடி ஆக்சுவலி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். இது வந்து இந்த படம் சொல்றதுக்கான ரீசன் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணோம் அந்த ரீசன் தான். ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா வரும்னு எதிர்பார்க்கல, கல்யாணம் ஆனது கொரோனா வந்துருச்சு. இது என்னென்னா இப்போது இதில் ஒரு புலி ஷாட் வரும் இப்படி, அது வந்து நாங்கள் மல்டிபிள் கேமராலாம் இப்படி வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நாங்கள் ஒரு 360 கேமரா வந்து அப்போ தான் வந்த புதுசு. அப்போ அந்த சிஜி வந்து நாக் ஸ்டுடியோஸு,
இதோட 50% ஆஃப் பட்ஜெட் வந்து சிஜிக்கு மட்டுமே செலவு பண்ணோம். அதனால தான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் லைட்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இது அப்போ அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு புளியே இருக்காதுல்ல, நம்ம பொம்மை கூட இருக்காது, ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. இது இப்படி வரும்னு அனலைஸ் பண்ணி இந்த படம் ஆக்சுவலாக 3 டைம் எடிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக எதுவுமே இல்லாமல் எடிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வந்து சிஜி காமிச்சு அவங்க வந்து ஒரு அனிமேஷன் மட்டும் வச்சு அனுப்புவாங்க. அதில் வந்து புலியோட ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட்டு லென்த்துக்காக அனுப்புவாங்க. அந்த லென்த்து வச்சு கட் பண்ணிவிட்டு திருப்பி சிஜிக்கு அனுப்புவோம். சிஜிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக சிஜி பண்ணி அதோட அனிமேஷனோட வரும். அதோட பர்ஃபெக்ட் அந்த ஃபர்ரு அதோட ரியாக்ஷன்ஸு எல்லாம் வச்சு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லென்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த படம் ஃபஸ்ட்டு படம். ஆனால் 3 டைம் எடிட் பண்ணேன். இந்த ஒரு பர்டிகுலர் சீனே பார்த்திங்கன்னா 3 டைம் எடிட் பண்ண வேண்டிய இதாக இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் யாருக்குமே அமையாது. எல்லோரும் பெரிய ஹீரோ படம் அமையணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட்டு இது எனக்கு நிறையா லேர்ன் பண்ண ஒரு சேலஞ்சிங்காகவும். ஆமாம். ஸோ இது ஒரு ஹாரர் அண்ட் அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நீங்கள் இது ஹவு டிட் யூ ப்ரீ அஸ்யூம் இட் அண்ட் இந்த ஒரு நீ தான் ஃப்ளாஷ் கட்டுன்னு சொல்லுவீங்களோ? இப்போ அவன் இதில் நிறைய இது ரேண்டமாக இருக்குது. ஒரே ஒரு சீக்வன்ஸாக இல்லை, ரேண்டமான கட்ஸ் தான் இதில். இந்த கதை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் தான் அது. இது 28 டேஸில் ஃபுல் ஷூட்டு முடித்தோம். அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. இதில் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் ப்ராப்பராக மேபி கம்யூனிகேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட்டு இது ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் தான் அது. இவர் தான் ஆண்டகனிஸ்ட்ன்றது லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவோம். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃபில் கதையே இல்லாமல் ரேண்டமான ஒரு விஷயம் போகும். டுவர்ட்ஸ் எண்டில் தான் நம்ம அதை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக ரிவீல் பண்ணணுன்னா நமக்கு அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் வேணும், அந்தளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்கான ஷார்ட்ஸ் வேணும். அதெல்லாம் ஓரளவுக்கு அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அண்ட் இதில் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அந்த டேரக்டருமே அடுத்த ஆர்கேஃபேல சைன் பண்ணார். கொஞ்சம் நாள் போச்சு ஒரு வெப் சீரிஸ்க்காக. அதுக்கப்புறம் அது நடக்கலை. அண்டு இப்போது ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபிலிம் இதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். கிளைமேக்ஸில் வந்து நமக்கு டைலாக் பெருசாக வைக்கக்கூடாது. இப்போ அவர் வந்து இது சொன்னாருன்னு இங்கே சொல்லக்கூடாது. அப்போ ஆப்வியஸாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஃப்ளாஷ் கட்டில் தான் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வந்து அவர் டைலாக் பேசுகிற மாதிரி ஷார்ட்டும் எடுக்கலை. டேரக்டர் பிளான் பண்ணி தான் இந்த ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுற மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார் ஆப்போசிட்டில். விச் மீன்ஸ் அது ஸ்கிரிப்ட்லேயே அவர் பிளான் பண்ணிட்டாரு, இங்கே நம்ம பேச வைக்கக்கூடாது, பட் ஃப்ளாஷ் கட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டார். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் அது அவரோட ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் தான் அது. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஃப்ளாஷ் கட்டில் தானே எல்லாமே சொல்லுவோம். இந்த ஃப்ளாஷ் கட் எழுதிட்டே கொண்டு வந்தாங்க. அதனால் எடிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ எடிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியே வச்சுருந்தேன். நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே எனக்கு அது தோணுச்சு, எப்படி இது ஃப்ளாஷ் கட்டில் கொடுக்கணுன்றதை அப்போயே எழுதியிருந்தார். அண்டு ஃபோட்டோ வைக்கிறத நம்ம அப்போ யோசித்து அந்த ஃப்ளாஷ் கட் யூஸ் பண்ணியிருந்தோம். இல்லைனா அந்த ஃபோட்டோ கூட ஃப்ளாஷ் கட் இல்லாமல் தான் ரொம்ப நாளாக ஃப்ளாஷ் கட்டே போடாமல் தான் வச்சுருந்தோம். யார் அந்த ஃபோட்டோ அவர் வாங்கி உள்ளே வைக்கிற ஃப்ளாஷ் கட் வந்து ரொம்ப நாளாக போடவே இல்லை. ஃபோட்டோ பார்த்தாவே ஆடியன்ஸ்க்கு தெரியும்ல இது அப்போ வாங்கினதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு ஹீரோவோட ஆப்சன்ஸ் இருந்துச்சுல்ல, இறந்ததுக்கப்புறம் ஹீரோவோட ஆப்சன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஹீரோட ஃபேஸ் எங்கேயாவது ஒரு டைம் அது காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளாஷ் கட் போட்டது. அது நீங்கள் டிசைட் பண்ணதா இல்லை டிரெக்டரோட கொலாபரேட்டிவ் கால் தான் அது யோசிச்சு ரொம்ப நாளாக அது போடாமல் தான் வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம டிஸ்கஷனில் பேசி சரி போட்டுக்கலான்னு சொல்லி போட்டது. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட். இந்த சீன் எலிவேட் பண்ணது ஜிவி அண்ணா தான். பயங்கரமாக எலிவேட் பண்ணிட்டாரு. மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் இருக்க மாதிரி தான் இருக்கும்.
பட்டு அந்த எமோஷன் எல்லாத்தையும் கேரி பண்ணி கொண்டு வந்தது ஜிவி சார் தான். கம்ப்ளீட் கிரெடிட் இந்த சீன் வந்து ஜிவி சாருக்கு தான். பட் ஆனால் இந்த சீனில் பொதுவாகவே கேட்குறேன். ஸோ நீங்கள் இந்த படம் எடிட் பண்ணிவிட்டு யூ வில் சென்ட் இட் டு ஜிவி சார் ஃபார் த ரீ ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் ஹவு டஸ் இட், அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் நடக்காதா ஒன்ஸ் இட் இஸ் கான் ஃபார் தி ஆடியோ? ஆமாம், ஜிவி சார் காமிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்காது. மேபி அந்த டைம் இல்லாத பட்சத்தில் முன்னாடியே அனுப்பிச்சிடுவோம். அந்த டைமில் ட்ரிம்மிங் நடந்துகிட்டே இருக்கும், பேரலாக அவர் மியூசிக் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு ரிதம்னு மியூசிக் போட்டிருப்பாரு. நான் திருப்பி அதில் கை வச்சுன்னா திருப்பி அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஃபோன் பண்ணி திட்டுவார். அப்புறம் அதுக்கு அதான் அந்த ஒரு ஸ்பேஸ் தான் இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பிக்கப் த ஃபோன் திட்டிடலாம், அப்படியே வெயிட் அந்த ஹையரார்கி எல்லாம் கிடையாது. சும்மா எடிட் பண்ணுறேன். அது ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி கரெக்ட் லென்த்து கொடுத்துட்டோன்னா அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. அதெல்லாம் சூப்பராக. ஓகேடா, நெக்ஸ்ட். இந்த சீன் பற்றி. இந்த சீன் ஒரு டஃப்பான சீன் தான். கம்ப்ளீட் எமோஷனையும் ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது சுச்சுவேஷன். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவருக்கு ஒரு பெரிய உயிருக்கே ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் போது அப்போது இவங்களோட நிலமை எப்படி இருக்கும், என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை அப்படியே ப்ராப்பராக காட்டணுன்றதுக்காக பண்ண சீனு சூப்பராக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த பக்கம் இப்போது பெங்களூரில் அது அவங்க ஆக்சுவலி அந்த சீன் ஷூட் பண்ணிட்டு தான் இந்த சீன் ஷூட் பண்ணி தான் அந்த சீன் ஷூட் பண்ணாங்க. ஸோ இதோட கட்ஸ்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு, ஸ்பாட்டில் காமிச்சு அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகி அதில் சூப்பராக பண்ணிட்டாங்க. அது அப்படியே ஜஸ்ட்டு பேரலாக கட் பண்ணி வச்சா அப்படியே இருந்துச்சு, சூப்பராக அமைஞ்சிச்சு இந்த சீன். அந்த ரியாக்ஷன்ஸ் ஆமாம். ஏன்னா இது ஷூட் பண்ணிட்டு தான் அது ஷூட் பண்ணோம். மேபி அவங்க அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ண ஒர்க்கே இது ஒரு ரீவிசிட்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருந்தது இல்லையா? நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம், எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கருப்பு பற்றி லைக் என்ன ப்ராசஸில் இருக்குது, ஹவ் ஆர் யூ புட்டிங் யூ எஃபர்ட்ஸ் இன் டு தட், என்ன மாதிரியான விஷயங்கள் இஸ் கோயிங் ஆன்? ஆக்சுவலாக இந்த ஜேர்னியை யோசித்து பார்க்கும்போது தும்பாலேருந்து அமரன் வரைக்கும் ஒரு பிக் ஜேர்னி தான். ஒரு 6-7 இயர்ஸ் ஒரு ஜேர்னி. அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸ், டோட்டலாக ஒரு 12 இயர்ஸ் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு. பெயின்ஃபுல்லான ஜேர்னி அண்டு ஜாலியான ஜேர்னி எல்லாம் மிக்ஸ்டு தான். இப்போ அந்த பெயின்ஃபுல் ஆஸ்பெக்ட் மட்டும் சும்மா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கனால அதை அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும், வென் தேல் ஹேவ் தட் நம்ம இதையே பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது யோசிக்கலாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இஃப் யூ வுட் லைக் டு கிவ் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா ப்ளீஸ் டூ தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இழந்தது தான் அந்த 10 இயர்ஸ் கழித்து அந்த பொறுமை இழந்து தான் ரெஸ்யூம் ரெடி பண்ணேன். அதுவும் ஃபேமிலி ஆகிடுச்சில்ல. ஸோ அந்த டைமில் எப்போவுமே எடிட்டர்ஸ்க்கு அண்டர் பெய்டு அண்டர் ரேட்டட் டெக்னீஷியன் தான் எடிட்டர்ஸு. நீங்கள் எடிட்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். எடிட்டபிளையும் சரி லைஃப்லேயும் சரி கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் தான் நம்மளோட கோலை ரீச் ஆக முடியும். நான் ஒரு 21 இயர்ஸில் சினிமாக்குள்ளே வந்தேன். இப்போ எனக்கு 33, கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். நான் இப்போ அமரன் கூப்பிட்டாங்காட்டி என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு பரத் படம் பண்ணியிருந்தனாலோ இந்த இடம் வந்திருக்க முடியாது ஆப்வியஸாக. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அண்டு உங்களோட கான்டாக்ட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை யோசிச்சுட்டு தான் வெயிட் பண்ணணும். நம்ம பிளைண்டாக நம்மளை இப்போது நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், 5 ஏடிஸ் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் படம் பண்ணால் தான் உங்களுக்கு படம் கிடைக்கும். அட்லீஸ்ட் சார் உங்களை கூப்பிட்டு படம் தர போகிறதில்ல, எனிவே அவங்க ஒரு கொலாபரேஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஏடிஸ் கூட நீங்கள் பொறுமையாகவும் ஜெல்லாகவும் இருக்கணும். அவங்க தான் உங்களோட டீம். அவங்க நீங்கள் அனுசரித்து போகணும். அங்கே நீங்கள் ஈகோ காட்டக்கூடாது. எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எல்லா கேமராமேன் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு இது இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கும் எடிட்டபிளில். அவங்க எல்லோரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஓவராலாக ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணுவோம், பொறுமையாக இருந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தாலும் பொறுமை வேணும். எடிட்டபிளில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க.
ஓகே. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம். இஃப் ஐ கேன் ஆட் ஆன் தட், வெப் சீரிஸ் பற்றி இப்போ வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இஸ் வெப் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாழ்க்கையே வந்திருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் ஈவன் இஃப் தே டோன்ட் ஹாவ் அ லைஃப், தே ஹேவ் வெப் சீரிஸ். அதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து புதுசாக வராங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணி கவினோட அண்ட் அஃப்கோர்ஸ் நவரசாலையும் ஒன்று வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். வெப் சீரிஸ் பயங்கரமான ஓப்பனிங் தான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான். வெறும் சினிமாவே நம்பிட்டு இருக்கவங்களுக்கு வெப் சீரிஸ் வந்து வெப் சீரிஸ் நாட் ஓன்லி வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஒரு டெலிஃபிலிமாக இருக்கட்டும், அது வந்து வெப் ஒரிஜினலாக போகுது. இப்போது ஒரு 45 மினிட்ஸ்க்கான ஒரு படம் வந்து வெப் ஒரிஜினலாக வாங்கிக்கிறாங்க ஓடிடியில். எக்ஸ்போஷர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வைடராக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துட்டே இருக்குது. ஏஐயோட இன்வால்மெண்ட் இருக்குது. எடிட்டில் ஏஐயோட இன்வால்மெண்ட் இல்லை, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அண்டு சிஜியில் ஏஐ இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது சரி பண்ணிக்கலான்ற ஒரு மோட்டிவ். அண்டு என்னென்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது எடிட்டர்ஸ்க்கு, அது மட்டும் ஹானஸ்ட்டாக சொல்லிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கலைவாணன். இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. நீங்கள் வந்துட்டு அதை எடிட் பண்ணியே பேசுகிறீங்களோ என்னமோ தெரியல. இங்கே ஆல்ரெடி எடிட் பண்ணி பேசுகிறீங்களான்னு தெரியல. எல்லாம் சொல்லிட்டாங்க எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். அஃப்கோர்ஸ் நீங்கள் கருப்பில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ எங்களுக்காக சூர்யா சருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அண்ட் த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ் நவ். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஹலோ சார், என் பேர் ஏஞ்சலன் ஃப்ரம் லாயலா காலேஜ். ஸோ எனக்கு இருக்க டவுட் என்னென்னா, நீங்கள் சோஃபார் பண்ண படங்களில் வந்துட்டு ஹேவ் யூ பீன் இன் எனி ஸ்பாட் இது எடிட்டே பண்ண முடியாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கூட? எக்ஸாம்பிளுக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு ஃபேமஸான சீரீஸ் பார்த்துருப்போம். அது செட் இன் டிஃப்ரெண்ட் எரா. ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்டார்பக்ஸ் கப் ஒன்று இருக்கும். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் அது அப்படியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? அப்படி இருந்தால் அது எப்படி டேக்கிள் பண்ணுறது? அது ஸ்டார்பக்ஸ் கப்பு அது வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட்டு நம்ம அங்கேயே பார்த்தா நமக்கு நிறையா சிஜிலே நம்ம அதை ரேஸ் பண்ணியிருக்கலாம். தவற விட்டோம், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சம்ஹவ் தே மிஸ்ட் அண்ட் கேம் அவுட். அது மிஸ் பண்ணாமல் நிறையா மிஸ் பண்ணி நிறையா வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படத்தில் மிஸ் பண்ணி இது வந்ததில்லை. எல்லாம் சிஜி பண்ணிவிடுவோம், எரேஸ் பண்ணிவிடுவோம். க்ளீனப்புக்குன்னே ஒரு செஷன் போகும். அதனால் அந்த மாதிரி எதுவும் மிஸ் பண்ணதில்லை. நம்ம இப்போ என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும், பொறுமையாக உட்காந்து பார்த்தா போதும். எடிட்டராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை எடிட்டர் வந்து கோவப்படுறதா இருக்கட்டும். ஏன்னா இங்கே இருக்க நிறைய பேர் வந்து நாங்கள் பயப்படுறோம். எப்படின்னா ஆஸ் எ ஃபிலிம் எடிட்டர்கிட்ட போகும்போது நிறைய கோவப்படுவாங்க, நம்மளுக்கு நிறைய திட்டுவாங்க. ஸோ ஓகே, அது வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இப்போ எடிட்டர் ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களோட அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்கிட்ட நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு? நான் ரிச்சர்ட் கெவின் அண்ணாட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு சீனியர் பயங்கர இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் நான் ரூபன் சார்கிட்ட ஜம்ப் பண்ணேன். அதனால் எல்லா பக்கமும் அது இருக்கும். நம்ம பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும். என்ன சொல்கிறது, எல்லா எடிட்டர்ஸும் யாரும் திட்டுறதில்ல. இப்போ இருக்கிற எந்த எடிட்டர்ஸும் திட்டுறதில்ல. அதுவும் 2K கிட்ஸ்னாவே எடிட்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க திட்டுறதுக்கு. ஆமாம், அதனால் ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ்லாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. நான் என் அசிஸ்டன்ஸையும் திட்டுறதில்ல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் போதும். மற்றபடி எதுக்கு திட்டணும்? நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கற்றுக்க வந்திருக்கோம். அது மாதிரி தான். இயரெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணால் அந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியோ டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், ஆர் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எங்களோட ரெஸ்யூம் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் அப்படின்னு? என்னோடய ஜேர்னி டிஃப்ரெண்ட்டு. நான் இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருப்பேன்னு தெரியாது. ஏன்னா ஆவிட் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எந்த டூலுமே எனக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது பண்ணிட்டுருக்கேன். அதான் எங்கள் ஏரியாவில் வெறும் ஆவிட் தெரிஞ்சால் போதும், அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்துடும். இப்போது வைடராக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா சாஃப்ட்வேர்ஸும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும். அடுத்த 5 வருஷத்தில் என்னென்னமோ வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லா டூல்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ். நீங்கள் என்ன தான் டூல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஸ்டோரி டெல்லிங்கில் கிளியராக இருக்கணும். டூல் தெரிஞ்சிருச்சுன்றங்காட்டி எல்லா பக்கமும் அதை யூஸ் பண்ண முடியாது.
டூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, சினிமாவை தவிர வைடராக நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் சர்வே பண்ண முடியும். இப்போ எனக்கு கொண்டு போய் ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எடிட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற டூல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உங்களோட கெரியருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹாய் சார், நான் பிருத்திவிராஜ் ஃப்ரம் லாயலா காலேஜ். என்னோட கொஷின் என்னென்னா, இட்ஸ் நாட் ஃபார் யூ பட் உங்களோட ஒப்பீனியன் மாதிரி இருக்கும். என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸோட ஸ்டைலே மாறிடுச்சு. அவங்க ஒரு படத்தை ரிசீவ் பண்ணிக்கிற ஸ்டைலை, பிகாஸ் அவங்க அந்த ஷார்ட் கண்டென்ட் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே ஒரு ஷார்ட் போடும்போது கூட இது ஃபைட் இல்லை, இது ரீல்க்கு எடிட் லைக் ட்ரைலர் எடிட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்ட்டிங்க. இப்போ வந்து ட்ரைலர் பார்த்துட்டு படத்துலையும் அதே ஸ்டைல் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஜம்ப் கட்ஸ் ரஷ்ஷாக இருக்கணும், அட்ரினல் ரஷ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? தட்ஸ் நாட் குட் ஃபார் அ மூவி. அது அப்படியே ஒரு டோட்டல் ஸ்டைலே மாற்றிடும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னென்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான். இப்போ ரீல்ஸ் எடிட் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது. யூடியூப் எடிட் பண்ண சொன்னீங்கன்னா எடிட் பண்ண தெரியாது. பட்டு சினிமா ஒரு ப்ராப்பராக ஸ்டோரி டெல்லிங் பண்ணணுன்னா பண்ண தெரியும். அது மாதிரி தான். இதில் ஒப்பீனியனுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். சார், என்னோட டவுட் என்னென்னா, இப்போ ஒரு கதையில் எந்த சீனை லென்த்தன் பண்ணணும், எந்த சீனை ஷார்ட்டன் பண்ணணும்னு எப்படி டிசைட் பண்ணுறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் எமோஷன். இப்போ பர்டிகுலர் எமோஷன் சீனில் வந்து இந்த இப்போ அமரன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும். அவங்க ஃபோட்டோ கொடுக்குற சீனு, அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிம் பண்ணோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 months நாங்கள் இந்த சீன் வந்துச்சுனாவே கடந்து போய்டுவோம். ஏன்னா அந்த சீனில் இதுக்கு மேலே அது கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லென்த்து டிசைட் ஆனதோடு சரி. அதுக்கப்புறம் ஓவரால் படத்தில் ட்ரிம் ஆச்சோ தவிர அந்த பர்டிகுலர் சீனில் ட்ரிம் ஆகாது. இப்போ ஓவரால் படத்தில் ட்ரிம் ஆகும்போது தவிர கிளைமேக்ஸில் அவங்க அழுகிறது ட்ரிம்மே ஆகாது. 1 year 2 year இன்னும் 1 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த லென்த் அப்படியே தான் இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் அந்த சீனை ரஷ்ஷு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சீன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதில் நீங்கள் ஸ்டிக்கானா இருந்துக்கணும். லென்த் ப்ரெஷர்னால் ஒரு சீனை ட்ரிம் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எடிட்டர்ஸ் யாரும் ஸ்கிரிப்ட் படிக்கிறதில்ல, பட் ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். அண்டு எடிட்டேபிளில் அந்த பர்ஃபார்மன்ஸோடு பார்க்கும்போது இந்த சீனை நம்ம ட்ரிம்மே பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா அந்த சீன் வந்துச்சுன்னா அந்த சீனை பார்க்கக்கூட கூடாது, அப்படியே தள்ளிட்டு போயிடணும். அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே அமரன் ஒர்க் பண்ணோம், இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணது. ஐ சார், இந்த டைனோசர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரமேஷன் சீனில் வந்து அந்த சீன் தான் எலவேட்டே ஆகும் அந்த படத்தில். அந்த சீன் ஒர்க் பண்ண அனுபவம் அது வந்து உங்களோட ஐடியாலஜியா இல்லை வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா அப்படின்றத கொஞ்சம்? அது என்னோட ஐடியாலஜி தான். டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க, ஓவராலாக ஷூட் பண்ணிட்டாங்க. பட்டு எல்லாமே ஒரே டைமில் நடக்கும். மூணு கேரக்டர், ஒரு கேரக்டர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கும். அந்த கேரக்டர் கொல்றது தான் இவங்க இன்னொரு கேரக்டரோட விஷனாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டராக அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இது போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான சீன் தான். அது டோட்டலாக 25 minutes இருந்துச்சு. ட்ரிம் பண்ணி வரும்போது 15 minutes இருந்துச்சு. அப்பவும் அதே எமோஷன், அதே பதட்டம், அது எல்லாமே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு சீனை 30 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது தேவை இருக்குது, எது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உள்ளே நடக்கிற விஷயத்தில் நீங்கள் டச் பண்ண முடியாது. வெளியே நடக்கிறத எது வேணால் நீங்கள் டச் பண்ணலாம். ஒரு சேசிங்காக இருக்கட்டும், எதுனாலுமே அங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் உள்ளே அதை பில்ட் பண்ணுற சீனில் நம்ம கை வைக்காமல் வெளியே ஆக்ஷனில் நீங்கள் கை வச்சுக்கலாம். பட் இன்டர்வல் பிளாக் ரொம்ப பெருசாக இருக்குன்னு டிசைட் 25 minutes இருக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனில் தான் நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா ஆக்ஷன் எல்லாருமே நம்ம பார்த்து சலிச்சது. பட் அந்த ஆக்ஷனுக்கு ஒரு லீட் இருக்குல்ல, ஒரு டெம்ப் ஏற்றிக்கிட்டே போகிறோம்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணிடணும். இந்த லென்த்து தான் இது பர்ஃபெக்டான லென்த்து. இந்த லென்த்து கொடுத்தா தான் அந்த ஃபைட்டே ஒர்க் ஆகும்போது இந்த லென்த்து இதுக்கு கொடுத்தா தான் நம்ம அந்த பதட்டத்தை பில்ட் பண்ணிகிட்டே போக முடியும். அதை பில்ட் பண்ணிட்டே போயிட்டு நீங்கள் ஒரு 10 அடியிலையோ ஒரே அடியில் அவனை க்ளோஸ் பண்ணிட்டா கூட அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த பில்ட் பண்ணுறது தான் விஷயம். அதுதான் அந்த பேஸ் செட் பண்ணும் ஆடியன்ஸுக்கு. இவனை எப்படியாவது கொண்டுறணும், இவன் எப்படியாவது செத்துருவான் அப்படிங்கும்போது அவனை கொண்டுறணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம லென்த் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்ஸ் சேஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லென்த்து எவ்வளோ சீக்கிரம் கம்மி பண்ணுறோமோ அது நல்லது. அதுக்கு சேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதட்டத்தை நம்ம எவ்வளோ தூரம் வேணால் பில்ட் பண்ணலாம். அது நீங்கள் ஒரு இப்போ அது 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ்னால் 10 மினிட்ஸு அந்த பில்டப்லேயே தான் இருக்கும். 5 மினிட்ஸ் தான் அந்த சேஸ் அண்ட் ஃபைட் இருக்கும், அதோட இது இருக்கும், அதோட எண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி பில்டப்லேயே தான் நம்ம பண்ணணும். அந்த பில்டப் தான் அந்த ஃபைட்டை ஒர்க் அவுட் பண்ணணும். ஹாய் சார், ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் எடிட்டராக வந்து இப்போ நிறைய படங்கள் பார்ப்போம். அது வந்து இப்போ நம்ம எடிட்டிங் டேபிளில் வந்து வித்தவுட் மியூசிக் ஆடியோ ஸ்கோர் இல்லாமல் வந்து நிறைய பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பர்சனலாக சொல்லியிருக்கீங்க அந்த கொரோனா டைமில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்லி. அந்த படங்கள் வந்து நீங்கள் வித்தவுட் ஆடியோட பார்த்தீங்களா இல்லை ஆடியோட பார்த்தீங்களா? ஏன்னா வந்து சொல்கிறீங்க ஒரு 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் பார்த்துருக்கீங்க. அந்த ஜானரில் வந்து அதை எப்படி கட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆனால் ப்ரொடக்ஷன் டைம் அப்போது நம்ம அந்த படம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் வித்தவுட் ஆடியோட பார்க்குறது, அதோட தாட்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் ஆடியோவோடனா இப்போது வித்தவுட் ஆடியோவோட நம்ம ஃபுல் ஆல்ரெடி படம் வந்த படத்தையும் வித்தவுட் ஆடியோவோட பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன். ஆனால் சில இடம் புரியாத இடத்துலலாம் ஆடியோ மியூட் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். எஸ் கரெக்ட், வித்தவுட் ஆடியோவோட பார்க்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு இப்போ தான் இது தோணுது. என்னென்னா சில கட்ஸு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாத கட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் மெதுவாக ஓட்டி பார்ப்பேன். எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க, சில இடத்துலலாம் 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். வித்தவுட் ஆடியோவோட பார்க்குறீங்கன்னா அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வித்தவுட் ஆடியோட ரேண்டமாக ஒரு ஃபுல் படத்தை பார்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. பர்டிகுலர் சீனில் ஒரு பர்டிகுலர் எடிட் உங்களுக்கு புரியணுன்னா வித்தவுட் ஆடியோவோட நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நிறுத்தி பார்க்கலாம். ஆக்சுவலாக சார், நான் வந்து ஸ்ரீ அன்னை காமாட்சி மியூசிக் அண்ட் ஃபைனான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். நீங்கள் இப்போ நிறைய படம் எடிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மூவி சீன்ஸும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடிட் பண்ண மூவியில் எனக்கு பிடிச்ச இந்த சீன் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்றது உங்களுக்கு எதாவது இருக்கா? இந்த ஆம்புஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அமரனில் அந்த எமோஷனும் ஆக்ஷனும் கலந்த ஒரு சீனு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ஃபைனலாக ஒரு டாஸ்கோட முடிச்சிடலாம். ஏன்னா வந்திருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, போய் இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியே நம்ம முடிச்சிடலாம். அதான் ஒரு படத்தை ஒரு அட்லீஸ்ட் 15 டைம்ஸ் அது பாருங்கள், அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னரில் ஏதாவது ஒரு படம் செலக்ட் பண்ணி அதை ரிப்பீட்டாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம், எடிட்டிங் போகலாமா, டைரெக்ஷன் போகலாமா, இல்லை சில பேர் வந்து ப்ராப்பராக அதுலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூஸ் அந்த கன்ஃபியூஷனுக்கு. அது பேசிக்கான மைண்ட் செட் தான். நம்ம உங்களுக்கு ஒரு கெரியர் பிடிச்சிருக்குன்னா அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆகிக்கலாம். பட் அந்த கெரியருக்கான கான்டாக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போது நான் ஒரு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண தான் உங்கள் கெரியரோட உங்கள் கெரியர் இதை நோக்கி தான் போகுதுன்னு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும் ஆனால் கான்டாக்ட்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக வெயிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களை யாரும் தேடி வந்து பண்ண மாட்டாங்க. அண்டு நீங்கள் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுன்றதை தாண்டி எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி போட்டாலும் உங்களோட ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இமீடியட்டாக கூப்பிட்டுறாங்க. அதனால் எடிட்டர்ஸ்க்கு அப்படி இருக்கான்னு தெரில. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன தான் இப்போது ஒர்க் பண்ணி போட்டாலும் அது பார்த்து ரசிச்சுட்டு கடந்து போகிறவங்க தான் இருக்காங்க. அதில் ஒரு சில கான்டெக்டையும் நீங்கள் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்டு போய் படத்தில் ஒர்க் பண்ணணும். இப்போ சினிமா எடிட்டர் ஆகணுன்னா ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு படம் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு டீமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த கான்டாக்ட்ஸை உங்களுக்குள்ள ஹோலில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த கான்டாக்டை மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் கெரியர் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜம்ப் பண்ணணுன்னா, நீங்கள் டைரக்ஷன் பண்ணணுன்னா கூட எடிட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தால் டைரக்ஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.